ஷே எப்பா பிஸ்டோ தமிழ்நாட்டில் இப்போ கணக்கு தெற்குப்பாளையம் ராஜபாளையம் பத்திரப்பதிவில் இளமச்சம்பளம் கனியை எரியுதார் எல்லாம் அடைக்க ஒரு தொகுதின்னு வச்சு அசிங்கம் பண்ணி அகம்பாதம் பண்ணுதானா ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற தொகுதி ஒரு தொகுதியில் எத்தனை சேட்டை பண்ணி வச்சுருக்கான், எத்தனை கூத்து அடித்து வச்சுருக்கான், எத்தனை மேலே அடித்து வச்சுருக்கான். ஏப்பா கொடியை தூக்காத போர்வில் ரெண்டில் போவாதான்னு சொல்லிட்டார். கொடி சிவலிங்க கொடி கடவுளுடைய கொடி பறக்கு. வானரப்படை இராணுவப்படை வீரர்கள் எல்லாமே கொடிக்கு காவல் காத்து கொண்டே இருக்கான். புரியுதா? உலக நாடு, தாய் இந்தியா நாடு, தமிழ்நாடு. இவன் கொடியை தூக்கி மானிட போய் உள்ளே ஆட்டிக்கிட்டு இருக்கான். எப்படி ஆட்டுதான்? ஏப்பா கணக்கு போட்டு இன்னும் திருந்தலை. இப்போ ஓப்பன் பிளேஸில் விட்டாதே இவனுக்கு அறிவு வரும். ஏப்பா இப்போ ஆட்சி ஆளுதானா இந்த பேயை பூரா எங்கள் ஆட்சி நடக்கு மெட்ராஸ் சென்னை மெட்ராஸ்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எங்கள் ஆட்சி நடக்குன்னு வார்டில் இருப்பான். புரியுதா? அதுக்கு மாவட்டத்தில் செயலாளர் பொருளாளர் செடி செத்தன்னு போட்டிருப்பான். அதுக்கு பதவிகளை வாங்கி போர் வீலரில் கொடியை தூக்கி நட்டு ஒவ்வொரு காவல்துறை ஒரு ஸ்டேஷனில் போய் ஒருத்தர் எங்கேயா 10 பேர் செத்து போனான்னா இவன் தான் போய் நிற்பான். நின்று எம்எல்ஏ நியமிச்சு விடுவான், எம்பி நியமிச்சு விடுவான், மந்திரி நியமிச்சு விடுவான். அந்தந்த தொகுதியில் அந்த பேப்பர் லட்சக்கணக்கான பேப்பரை நக்கணும்ல அவன் பொண்டாட்டிக்கு போய் உட்காந்து மேலே கீழே நடுவில் எங்கெங்கே தேய்ச்சி நக்குதான். அப்போ பூமியை அழிக்கான். சரியா? அப்போ அது கணக்கு போடணும்ல. கொடியை தூக்கி போய் காவல்துறையில் போய் நிற்கான். நின்று இந்த ஒருத்தன் அங்கே பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, இந்த மண்ணல் தாங்க எல்லாம் போகுது, இதெல்லாம் நீங்களாம் விட்டு நாங்கள் கொடியை தூக்கி ஆட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு ஒவ்வொரு காவல்துறை ஸ்டேஷனில் போய் நிற்கான். அதுக்கு தான் இன்ஜெக்ஷன் ஊசியை போட்டு ஏற்றுதாரு கரைக்காரு உள்ளே புடி ஓடுவான். வானரப்படை இராணுவ முப்படை வீரர்கள் உள்ள வரையில் ஆதார கார்டு ரசங்களை சிட்டி கிராமத்தில் தூக்கி எத்த வேண்டிய இடத்துல எத்தியே தூக்குவான். அப்போ தான் இப்போ உள்ள ஜென்ரேஷன் ஓடுவான். குட்டுன்னு ஆணும் பெண்ணு ஓடும். என்னப்பா கொடி ஆமாப்பா அதாப்பா அது ஏற்கனவே நம்ம தொடச்சி நக்கி போகிறான் நம்ம போட்டோம். இப்போ ஓப்பன் பிளஸில் விடணும். போர் வீலரில் அந்தந்த குடும்பம் ஆதார கார்டில் கொடியை தூக்கி நட்டு போகிறான். மூளை மண்டை சிதறணும், ரோட்டு காட்டில் சிதறணும், வீட்டு காட்டில் சிதறணும். எங்கேயும் ரயில் ட்ரெயின் வண்டி போர் வீலரில் சிதற விட்டுருங்கப்பா, சிதறட்டும். சரியா? அவன் பொண்டாட்டியை கூப்பிடுதான். போர் வீலரில் நான் கிளம்பிட்டேன், வெளியில் கொடி முன்னாடி பறக்கு, இப்போ கலட்டிட்டு வந்திருக்கேன். உன் புள்ள உன் பேரன் பேத்தி எல்லாம் கொண்டா தேய்ச்சி கொடு, எங்கெங்கே தேய்க்கணுமோ நல்லா தேய்ச்சி கொண்டா நான் பறக்க விடணும் அப்படிங்க. மேலே கீழே அதுக்கு தான் சொல்லுவோம். கொடியோடு சேர்த்து அவன் பொண்டாட்டிமார்கள் புள்ளமார்களை மகாலை தூக்கி தான் ஓட்டணும். ஓட்டி அந்த கொடியோட சேர்த்து ஃபிட் பண்ணி போர் வீலரை பறக்க விட்டானாங்க. சில ஓட்டு போடுதானே அவன் தூக்கி பார்ப்பான். ஏன் அப்போ போர் வீலரில் கொடியோட சேர்த்து அவன் குடும்பத்தில் அவன் பொண்டாட்டிமார்கள் அவன் மவாமார்களை ஏன் வித்தோட்டமாக ஏன் போய் பறக்க விடுதான்ப்பா. என்னப்பா கடவுள் உட்கார்ந்துருக்காரு, ஏன் இந்த கொடியை தூக்கி இந்த ஆட்டுதான் ஏன் இவன் சீக்கிரமாக அடி போடுவான்னு அவனே சொல்லுவான். சில ஓட்டு போடுதானா அப்போ தான் சொல்லுவான். இப்போ புரியுதா? அதுக்கு தான் கொடியை தூக்கி பறக்க விட்டு அந்த கொடியில் அவன் குடும்பத்தை வித்தோட்டமாக பறக்க விட்டு போகிறான். போர் வீலர் அதையும் சேர்த்து பறக்க விட்டு போகிறான். சில ஓட்டு போட்டு தான் பார்க்கான். அப்போ எங்கெங்கே போகணுமோ அங்கேயும் தேய்ச்சி பறக்க விட்டு போகிறான். காமூட்டா பேல பூமியை அழிக்க வந்த கண்டார ஒளிமை முக்கால்